அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷாமி கபாப் தான் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1/4 கிலோ மட்டன் கைமா கழுவி கடாயில போட்டுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 3 வெங்காயம் கட் பண்ணது, 6 காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டுன பிறகு எடுத்து ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் எடுத்து மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அரைச்ச மசாலால கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு கெட்டியான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்து அதோட வெள்ளைக்கரு மட்டும் தனியா எடுத்துட்டு ஷாமி மசாலால சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா எடுத்து கையால தட்டிட்டு ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு தவால எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கலர் மாறினதும் இன்னொரு சைடு திருப்பிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. அவ்வளவுதான் டேஸ்டான ஷாமி கபாப் ரெடி. இது நீங்க இஃப்தாருக்கு கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு, கீரை கடைஞ்சிங்கனாலும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இஃப்தாருக்கு மெதுவடை தான் செஞ்சிருந்தேன். கஞ்சிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பேரிச்சப்பழம், வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. அப்படியே மக்ரிப் நமாஸும் படிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாவே எனக்கு ஹேர் ஃபாலா இருந்தது. முன்னாடி இருக்கிற முடி எல்லாமே கொட்டிடுச்சு. நான் காட்டுற வீடியோ 15 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. எனக்கு வந்து ஹேர் லாங்காவும் இருக்கும், ரொம்ப திக்னஸாவும் இருக்கும். ரீசெண்டா தான் முடி ரொம்பவே மெலிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கேடி ஆர்கானிக் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுனால எனக்கு பேபி ஹேர் எல்லாமே growth ஆச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்க முடி கொட்டி இருக்கோ அங்க எல்லாமே ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா பேபி ஹேர் எல்லாமே நல்லா growth ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஹேர் ஆயில்ல 25 இயற்கையான பொருளை எண்ணெயில காய்ச்சி அவங்களுடைய சீக்ரெட் பார்ட்டை சேர்த்து காய்ச்சி அதுக்கப்புறமா பாட்டில்ல பேக் பண்றாங்க. இது எந்த விதமான ப்ரொமோஷனுக்காகவும் ஷேர் பண்ணல. மார்க்கெட்ல நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் வாங்குறதுக்கு பயமா இருந்துச்சு. ஆஃப்டர் 15 டேஸ்க்குள்ள எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதனாலதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பேஜும் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 27வது நோம்புக்கு எடுத்தது. அன்னைக்கு ரொம்ப பெரிய நோம்பு. நைட் நமாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணா காலையில பஜர் வரைக்கும் படிச்சு முடிப்போம். அந்த பெரிய நோம்புல தான் மசூதியில பூந்தி கொடுப்பாங்க. இந்த பூந்தி ரொம்பவே டேஸ்டா இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லா வீட்டுக்கும் ஒரு பேக்கெட் மட்டும் தான் கிடைக்கும். பூந்தி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு இட்லி தான் செஞ்சேன். காலையில வச்ச சாம்பார் இருந்தது, அது இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவுல இட்லி போட்டோம்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். மறுநாள் தோசை போட்டுக்குவேன். சிலர் பேசுறது பார்த்தா நம்ம அப்படியே மயங்கிடுவோம். அப்பா என்னமா பேசுறாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவங்களை என்னைக்குமே நம்ம எழுந்துடக்கூடாது, நம்ம நெருங்கி பழகுவோம். அப்பதான் தெரியும் அத்தனையும் வேஷம்னு. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருடைய வாழ்க்கையிலும் நீங்க தலையிடாதீங்க, அதே மாதிரி யாரையும் உங்க வாழ்க்கையில தலையிட விடாதீங்க. இதனாலேயே பல பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். மனுஷங்க அப்படி இருக்கிற வரைக்கும் 4 பேர் 4 விதமா பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.